सिंगर ब्रह्म शोधिले ब्रह्मांड मिळाले आई तुझी आधामी जन्मोजन्माची पुण्याई जन्मोजन्माची पुण्याई आज आली माझी आकामी आई तुझी आधामी आई तुझी आधामी ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் எண்ணங்களற்ற இதே நிலையில் கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து நமது குண்டலினியை எழுப்பி பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தாயே, தயவு செய்து எங்களுக்கு இன்றைய தியானத்திற்குரிய முழுமையான தியானத்தையும் அதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்குரிய சூழ்நிலைகளையும் அனுமதிப்பதோடு எங்களுக்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका गुंडलिनी साक्षात् श्री शक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री
देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्पी साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताङ्गी श्रीनिर्मला देवै नमो नमः। श्री गणेश मंदिरम। ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் எங்களுக்குள் இருக்கின்ற தீய குணங்களையும் பூமி மார்க்கமாக தயவு செய்து உறிஞ்சிக் கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை சம நிலையில் எப்பொழுதும் இருக்குமாறு நிலை நிறுத்திடுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। இடநாடி. கவனத்தை நம்முடைய இடநாடிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடநாடியை பூமி தத்துவத்தின் வழியாக சுத்திகரிப்பு செய்திருங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுடைய விருப்பங்களை தங்கள் அருளால் தூய்மைப்படுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ மகா காளியின் தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவனா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः।
பிங்களா நாடி. கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை ஆகாய தத்துவத்தின் மூலமாக சுத்திகரிப்பு செய்திருங்கள் அம்மா. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர். தாயே, தங்கள் அருளால் தூய்மையாக்கப்பட்டுள்ள எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் செயல் ஆற்றுவதற்குரிய சக்தியையும் ஞானத்தையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री महा सरस्वती श्री हनुमाना साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. சுழுமுனை நாடி. நமது கவனம் மெதுவாக நமது மத்திய நாடியிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் மத்திய நாடியில் ஒருங்கிணைந்த நிலையில் சமநிலையை உணர்கிறோம் அம்மா. தாயே, பரிணாமத்தின் வளர்ச்சிக்கு காரணமான தாங்கள் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து உண்மையின் நிலையை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, தயவு செய்து நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய உண்மை நிலையை கவனத்தில் கொண்டு செயல்படுவதற்கு, எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் நாங்கள் ஸ்ரீ கணேசராக தங்களை தரிசனம் செய்கிறோம். தாயே, தங்களை நாங்கள் வணங்குகிறோம்.
தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மூலாதார சக்கரத்தில் உள்ள அனைத்து விதமான குறைகளையும் நீக்கி எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தூய்மையையும் மங்களகரத்தையும் அன்பையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தீய குணங்களான காம, குரோத, கோப, லோப, மோக, மத, மாசரிய இவை அனைத்தையும் எங்களிடமிருந்து அறவே அகற்றி தயவு செய்து நாங்கள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை முழுமையாக பெற்றிட அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுடைய குண்டலினி தாய் மேலெழும்புவதற்கு அனுமதி தாருங்கள். கவனம் நம்முடைய மூலாதாரில் கொண்டு வந்து தாயே, தயவு செய்து மேல் எழும்புங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக ஹிருதய சக்கரம், தாயே, தாங்களே எங்களுடைய ஹிருதய சக்கரத்தில் ஸ்ரீ சிவ பார்வதியாகவும் ஸ்ரீ ஜெகதம்பாவாகவும் ஸ்ரீ துர்கா மாதாவாகவும் ஸ்ரீ சீதாராமராகவும் இருக்கிறீர்கள். தாயே, இஜகத்தை ஆளும் தாங்கள் எங்களுக்கு இஜகத்தினை புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக அறிவையும் தெய்வீகத்தின் அறிவை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவையும் தைரியத்தையும் மன வலிமையையும் தந்து அனுதினமும் எங்களுடன் இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீர்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எப்பொழுதும் என் நிலையிலும் தங்கள் அன்பு எங்கள் மீது இருக்கிறது என்ற உணர்வோடு நாங்கள் செயல்பட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய இடது ஹிருதய சக்கரம். மந்திரம் ஸ்ரீ ஆத்மா பரமாத்மா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आत्मा परमात्मा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो நமக. கவனத்தை நாம் தொடர்ந்து ஹிருதய சக்கரத்திலேயே வைத்திருப்போம். शिवोऽहं 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 शिवोऽहम्
शिवोऽहं शिवोऽहम् मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव माता न जन्म पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिक्षकः
शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्ध सदा मे समत्वं न मुक्तिर्न बन्ध चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् கவனம் தொடர்ந்து நமது இருதய சக்கரத்திலேயே வைத்திருப்போம். மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, சிந்தனை இல்லை, காதுகள் இல்லை, நாக்கு இல்லை, மூக்கு இல்லை, கண்கள் இல்லை, ஆகாயம் இல்லை, பூமியும் இல்லை, நெருப்பும் இல்லை, காற்றும் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான், நானே சிவன், நானே சிவன். வாழ்க்கையின் ஆற்றலும் இல்லை, 5 முக்கிய சுவாசங்களும் இல்லை, உடலின் 7 கூறுகள் இல்லை, அல்லது உடலின் 5 சுவாசங்கள் இல்லை, சுத்திகரிப்பு உறுப்புகள் இல்லை, பேச்சு இல்லை, கைகள் இல்லை, கால்கள் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான், நானே சிவன், நானே சிவன். வெறுப்பு இல்லை, விருப்பம் இல்லை, பிணைப்பு இல்லை, பேராசை இல்லை, பெருமை அல்லது பொறாமை எதுவும் இல்லை, மடமை இல்லை, செல்வம் இல்லை, ஆசை இல்லை, விடுவித்தல் இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான், நானே சிவன், நானே சிவன். புண்ணியம் இல்லை, பாவம் இல்லை, சௌக்கியம் இல்லை, துக்கம் இல்லை, புனித இடம், மந்திரம், வேதங்கள், யாகம் இல்லை, சாப்பிடுவதோ உணவோ உண்ணும் இன்பமோ இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான், நானே சிவன், நானே சிவன். மரண பயமோ ஜாதி வேறுபாடோ இல்லை, தந்தையோ அம்மாவோ பிறப்போ எனக்கில்லை, சீடனோ குருவோ சகோதரனோ நண்பனோ இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான், நானே சிவன், நானே சிவன். நான் சந்தேகமின்றி இருக்கிறேன், நான் வடிவம் இல்லாமல் இருக்கிறேன், எல்லாவற்றிலும் நான் இருக்கின்றேன், நான் புலன்களுக்கு உயிரை கொடுக்கிறேன், நித்தியமோ மாறாததோ விடுதலையோ பிணைப்போ இல்லை, நித்திய ஆனந்தமும் விழிப்புணர்வும் நான், நானே சிவன், நானே சிவன். சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் எழுதியது. நாம் ஆத்மா என்ற நிலையை முழுமையாக உணர்வதற்கும் எண்ணங்கள் அற்று
நமது நிலையானது இறைவனோடு ஒன்றிணைப்பதற்குமாக கூறப்படும் சிவனுக்கான அஷ்டகம். மெதுவாக நமது கவனம் நமது விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நமது கவனம் ஆக்ஞா சக்கரம், மெதுவாக நமது கவனம் சகஸ்ரார சக்கரம். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வின் மூலம் இரண்டாம் பிறப்பை அளித்ததுடன் தங்களின் அன்பை முழுமையாக எங்களுக்கு பாரபட்சமில்லாமல் அளித்தமைக்கும் எங்களின் நன்றிகளை தங்களுக்கு உரிதாக்குகிறோம். தாயே, எங்களின் எண்ணங்களற்ற இந்த ஆனந்த நிலை நாங்கள் தொடர்ந்து அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு மேலே கொண்டு செல்லுவோம். இந்த எண்ணங்களற்ற அமைதி நிலையோடு தொடர்ந்து சில நிமிடங்கள் தியானத்தில் இருப்போம். கவனத்தை எண்ணங்களற்ற இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Today we have decided to have Mahakali Puja. Now we must understand the Mahakali is in totality is the reflection of Adishakti in totality. Or we can call it that Adishakti is in charge. She is managing all these three powers, but her manifestation in totality is Mahakali in the sense that it is the desire of God Almighty. So first she is Adishakti in charge of all the three powers. And that's why we can say that when she is in a potential stage, she is Mahakali. And then she divides herself into two other forces as Mahasaraswati and the ascending force that we call, or as the parasympathetic nervous system expressed in us, is the Mahalakshmi. So she has actually all these forces in herself. Kali has all these forces, but she manifests. She desires to act, and when she wants to act, her potential force becomes these two other forces. So when we do the puja of Mahakali, we must understand that inbuilt within this force within us is desire. So we can desire anything. If we want, we can desire everything. We can desire, say, the joy. We can desire the knowledge. We can desire to be compassionate and love. And we can desire also the destruction of those which are negative forces. But the Mahakalic force is the one which is working out the constructive force.
But in that constructive force only, there has to be destruction. Because if you are constructing something and there is destruction which is trying to destroy your construction, then you have to destroy that destructive person. And this is what people sometimes misunderstand, and they think that Mahakali force is negative force or is a force of destruction. It is, but in a very positive way. And if you understand this part of Mahakali force, then you will understand that if you have desires to construct yourself properly in Sahaja Yoga, then you should also have the desire to destroy whatever is standing against your construction. So one by one we should see within ourselves what sort of things that tag us down. And thus they do not give us this desire. If this desire becomes intense, then you start immediately seeing what are the forces that are destroying your ascent. So we have to ascend is the point. Our goal is to ascend, our destination is to ascend. So our desire should be that we should ascend and construct our being in such a manner that we can receive all the. इसको बंदी कर दो, बड़ा आवाज करो, एक तरफ कर दो तुम. This one is better. So we should understand that we have to be prepared to destroy many things within us if we have to become a great evolved personality. As you have seen in evolution itself, we had huge big animals like mammoth, these, that, and they could not cope with the evolution, so they were all destroyed. So many things were destroyed. And this destruction is built in within us. When we ascend, we just start seeing that these are the forces which we are destroying us, and that our destruction is so much that if we do not desire the destruction of these destructive forces, we will be finished. So at the same time, when we are ascending higher, we have to know what we have to destroy. For example, even in living forces, when a flower becomes a fruit, lots of things which were the part of the flower get destroyed automatically. But that is done in the will of God by His own understanding, so it's absolutely perfect. So in Sahaja Yoga, when we desire something, we must know what do we desire. First fix your goal and then relate it to that. Now there are many deviations in life. Like we are going to the airport. Our attention should be we have to reach the airport. And whatever are distractions, we should not get lost with it. If we get lost with those distractions, then we cannot achieve our goal in time. So one has to understand, first of all, that our goal is to ascend, and for that the distractions are on our way because of ourselves, because of ignorance, because of darkness, because the light is not so much. The first destroying factor that is within us is the Sri Ganesha's power. And this Sri Ganesha is the power of Mahakali. She first planted Sri Ganesh to emit holiness on this earth. So the whole thing could be vibrated. And as you know, one aspect of Sri Ganesh is also Omkar, means this vibratory awareness which flows everywhere. So these vibrations have 4 sides in it. One is that
these vibrations establish holiness, auspiciousness through Mahakali. Then these same vibrations also comfort us through Mahakali. Vibrations do not give you desires as such, if you see. They do not give you desires, but they give you proof of your desires being fulfilled. Supposing you want somebody to be cured, this is your desire, and you give vibrations to that person, so it's a means. So it is also the action part which is there in those vibrations. But this action also comes from desire. If you don't have desire, you won't act. So the desire is so important even to establish your own path, to establish your forward march. If your desire is poor, if you are half-hearted, you can't work it out. Half-hearted people cannot achieve anything in Sahaja. It's not meant for half-hearted people. It's meant for people who are brave, who have intense desire, who are intelligent, and who are auspicious. But in case you do not have intense desire, then the pure desire doesn't work and you do not get your realization. Also, after getting realization, unless and until you have desire to ascend, very strong, intense desire to ascend, you cannot ascend. So for all Sahaja Yogis, it is necessary to first of all, early in the morning, while taking the name of Ganesha, must say, what is my desire? This is my goal. This is what it is. All activity must be surrendered for this goal. சில நிமிடம் அமைதியான தியானத்தில் இருப்போம். கவனத்தை நாம் எண்ணங்களற்ற நிலையிலேயே வைத்திருந்து அன்னையின் இன்றைய சொற்பொழிவினுடைய சாராம்சம் சுருக்கம் மட்டுமே. நமக்குள் இருக்கும் மூன்று சக்திகளும் நிறுவப்படுவதற்கு காரணமானவர் ஆதிசக்தி ஆவார். ஆதிசக்தி அவர்களே நம்முடைய ஸ்ரீ மகா காளி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மூன்று சக்திகளுக்கும் காரணமாக இருக்கிறார். ஸ்ரீ மகா காளியினுடைய சக்தியானது மற்ற இரு சக்திகளையும் அதற்கான ஆற்றலையும் தருபவர் ஸ்ரீ மகா காளி ஆவார். நமக்குள் விருப்பத்தை ஏற்படுத்துபவர் ஸ்ரீ மகா காளி என்றால் அதற்குரிய சக்தியை அளிப்பவர் ஸ்ரீ மகா சரஸ்வதியாக இருப்பார். இப்ப இருவரும் சேர்ந்து நமக்கு நடுநிலையில் மகாலட்சுமி தத்துவத்தை நிறுவுவார்கள். நமது ஆசைகளை தூய்மைப்படுத்துபவர் ஸ்ரீ மகா காளி ஆவார். நம்மளுடைய ஆசை தூய்மைப்படுத்தப்படும் பொழுது நமக்குள் இருக்கின்ற தேவையற்ற மற்ற
நமக்கு எது தவறாக இருக்கிறதோ அவற்றை எல்லாம் வந்து நீக்கி விடுவார். நம்முடைய தூய்மையான விருப்பத்தை வந்து நாம நிலைநாட்ட வேண்டும் என்றால் எதிர்மறை சக்திகள் நம்மை வந்து தடுக்கும். நம்ம மேலும் மேலும் நல்ல ஒரு விஷயத்தை யோசிப்பதற்கு கூட அவை வந்து நமக்கு வந்து நிறைய தடைகளை ஏற்படுத்தும். நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு நாம் மேலேறுவதற்கும் இவை வந்து தடுப்பதற்கு எல்லா வேலையும் செய்யும். ஆன்மீக வளர்ச்சினா நம்மளுடைய இப்போ உள்முகமா நம்மளுடைய ஆன்மீகத்துல செல்லும் பொழுது நாம் எண்ணங்களற்ற இறை தொடர்போடு இருப்பது ஒரு வளர்ச்சி. வெளிப்புறமாக நாம் ஒவ்வொரு தினமும் நாம் வந்து நம்மளுடைய வேலையை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு செல்லும் பொழுது பல விதத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். நம்ம வேலையில இடர்பாடுகள், நம்ம வந்து குடும்பத்திலேயே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட அங்கேயும் நிறைய நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எந்த வழியில் வரும்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி வேலைக்கு போகும்பொழுது எந்த விதமான தடைகள் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம வந்து வேற எந்த வேலை எதில் இருந்தாலும் நமக்கு வந்து தினமும் வந்து நமக்கு வந்து ஏதாவது வந்து நிறைய தடைகள் இருக்கும் பொழுது நம்மளுடைய கவனம் அதில் சிதறி அதில் வந்து மனசை ஆட்படுத்திடக்கூடாது. அந்த பிரச்சனையிலேயே நம்ம அதுக்குள்ளேயே உள்ளே போயிடக்கூடாது. நம்ம வந்து முழுசா அதை சரணாகதி படையணும். எப்படி சரணடைகிறது? நம்மளுடைய இந்த தியானம் நமக்கு உதவியா இருக்கும். அப்ப நமக்கு வந்து நம்ம அன்னை இருக்கிறார்கள் நம்முடன். அப்ப நமக்கு வந்து அவங்க கிட்ட நம்ம முழுமையா அதை சரணடைய செய்வோம், அர்ப்பணிப்போம். நமக்கு அவங்க இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. இறைவன் நம்மோட துணை இருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனைகளை அவங்க பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு அந்த பிரச்சனைக்குள் நாம செல்லாமல் நம்ம வெளியிலிருந்து பார்க்கணும். இப்ப 3வது நபரா இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைய 3வது நபர் எப்படி பார்ப்பாரு? எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை, யாரோ அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்கப்பா அப்படின்ற ஒரு பார்வை மட்டுமே, 3ஆம் பார்வையாளரா மட்டுமே தான் இருப்பாங்க. அது மாதிரிதான் நாம நம்மளோட பிரச்சனையில இருக்கும் பொழுது நாம் 3ஆம் பார்வையாளரா மாறிடணும். அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போகக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அது காணாம போயிடும். அந்த பிரச்சனையே காணாம போயிடும். யாரு எந்த விதத்துல எப்படி நமக்கு தடை செய்யறாங்களோ அது எல்லாமே அந்த எதிர்மறைகள் தான். நம்மளுடைய கவன சிதறலுக்காக எல்லா விதத்திலையும் ஏற்படுத்தும். அது யாரால வேணாலும் இருக்கலாம். அப்ப அது எல்லாம் நம்ம விலகி வெளியில இருக்கணும்னா நம்ம முழுசா சரணாகதி அடையணும். அது அந்த வளர்ச்சிக்கு இது ஒரு தடையா இருக்கும். அப்ப எந்த மாதிரியான தடை இருக்குன்னு நம்ம கண்டறியணும். நம்மளுடைய சிலர் அதிகமடியான சிந்தனை இருக்கும், வேலையை ஒட்டணும், எத்தனையோ சொல்லலாம். ஒருத்தருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம கண்டறியும் பொழுது இதை நம்ம உண்மையிலே தேவையில்லாம தவிர்க்கலாம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுக்குள்ள நாமளே தலையிடுறது. நாம தலையிடாம ஒதுங்கி இருக்கணும். தலையிட்டுட்டு அதனால நம்ம ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி அதை பிரச்சனையை நாமளே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது நம்மளுடைய இந்த தியானம் நம்மளுடைய சகஜத்துல மாதாஜி கூறியிருக்கிற பலவிதமான குணங்கள் நமக்குள்ள இருக்கும், வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதன் மூலயமா நம்ம கண்டறிஞ்சு நம்ம வெளியில வந்துடணும். அப்ப இந்த மாதிரி எந்த விதமான கவனச்சிதறல்களும் இருக்கக்கூடாது. நமக்கு வந்து உள்ள இருக்கிற நம்மளுடைய இந்த அறியாமை இதெல்லாம் என்னது அப்படிங்கிறதே ஒரு அறியாமையா தான் நிற்கும். அப்ப அந்த அறியாமை, எனக்கு நேரம் இல்லை அமைதியா தியானம் செய்ய, என்னோட கவனம் வந்து அந்த எந்த பிரச்சனையோ எந்த இதுவோ அதுல போயிடுறேன், அது எல்லாமே இல்லாம நம்ம அதெல்லாமே அறியாமை தான். மற்ற இதுக்காக நம்ம காரணம் காட்டுறது, அந்த காரணத்தை நம்ம முதல்ல வந்து சரண்டர் பண்ணணும். காரணமே நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிடணும். இப்ப தியானம் செய்யறோம்னா எண்ணங்கள் வருதுன்னா அந்த எண்ணங்களை எப்படி நிறுத்தணும்னு நம்ம யோசிக்கணுமே தவிர அப்ப அந்த யோசிக்கிறதை கொண்டு போயிட்டே இருக்கக்கூடாது. சரணாகதி மதர்கிட்ட நம்ம அன்னையிடம் முழு மனதோட சரண் அடைஞ்சிடணும். அம்மா எனக்கு என்ன ரொம்ப வந்து தொல்லை பண்ணுது, என்னால தியானத்துல ஒரு அமைதியான நிலையை என்னால உணர முடியல, தயவு செய்து உங்ககிட்ட கேட்கிறேன், என்னை எண்ணங்கள் அற்ற நிலைக்கு அழைத்து செல்லுங்க.
அப்படி நம்ம பணிவோட, உள் அன்போட, விருப்பத்தோட அதுதான் மதர் சொல்றாங்க. முழுமையான விருப்பத்தோட நீ கேட்கும் பொழுது அந்த உன்னுடைய விருப்பம் நிறைவேற்றப்படும். தூய்மையான விருப்பம் நிறைவேற்றப்படும் பொழுது மற்றது எதுவுமே நம்ம கிட்ட எட்டி கூட பார்க்காது, ஓடி போயிடும். அந்த சரணாகதியை நாம நமக்குள்ள வளர்த்து கொள்ளணும். ஏன்னா செய்யறோம், தியானம் செய்யறோம் என்பதே இருக்காம நம்ம எங்க என்ன தப்பு பண்றோம், எதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு போகும் பொழுது இயல்பா நமக்குள்ள அந்த தெய்வீகத்தினுடைய குணங்கள் படிப்படியாக வளர ஆரம்பிக்கும். அதை நம்மால் கண்டறிய முடியும். அப்ப நம்மளுடைய வாழ்நிலையும் உயர ஆரம்பிக்கும். எதையுமே நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், அதுவா நடக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் அன்னை கூறியிருக்கிறாங்க. மேலும் ஸ்ரீ கணேசர் ஸ்ரீ மகாகாளி ஆதிசக்தியால் உருவாக்கப்பட்டவர். ஓம்காரத்தின் நம்ம ஸ்ரீ கணேசரை தான் நம்ம சொல்வோம் ஓம்காரா அப்படிங்கிறது. அதனுடைய ஒளி இந்த உலகம் பிரணவம் முழுவதும் 3 உலகங்களிலும் எதிரொலித்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒளி ஓசை என்பது. நம்ம என்ன அப்படிங்கிறதுனா நமக்குள்ள ஒரு புனிதத்தையும் சக்தியையும் ஐஸ்வர்யத்தையும் நம்ம கேட்கும் பொழுது நமக்குரிய ஆதாரமான நம்மளுடைய ஸ்ரீ கணேசர் மூலாதார சக்கரம், அதற்கான நம்மளுடைய விருப்பத்தை நம்ம கேட்கணும். அதே மாதிரி நம்மளுடைய விருப்பம் உண்மையா இருக்கும் பட்சத்துல நமக்கு எல்லா விதமான குணங்களும் நமக்கு கண்டிப்பா தெய்வீக குணங்கள் நமக்கு கிடைக்கும். முழுமையா நம்ம தியானத்தில் இருந்து செய்யும் பொழுது, நம்ம ஆரம்பிக்கும் பொழுதும், நம்ம ஒவ்வொரு செயல்களையும் அனுதினமும் செய்யும் பொழுதும் அன்னையிடம் முழுமையா நம்ம தாயி, நான் இந்த வேலையை இப்ப செய்ய போறேன், இதை உங்களிடம் நான் சரணடைய வைக்கிறேன், இதை நான் செய்யவில்லை, தாங்கள் தான் செய்கிறீர்கள், எனக்கு எதுவும் தெரியாது, என்ன வழிகாட்டுங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் சொல்லிவிட்டு செய்யும் பொழுது உண்மையிலேயே நீங்க அதை செய்து பாருங்க. அந்த எப்படி நடக்குதுன்றது மட்டும் அப்போ உங்க அனுபவம் சொல்லும். அப்புறமா இப்ப நம்ம வெளியில கிளம்புறோம் அப்படின்னா நம்ம பந்தன் போட்டுட்டு தான் நம்ம வெளியில கிளம்புவோம். கிளம்புற நேரத்துக்கு நம்ம அம்மாவை பார்த்து அம்மாவை மனசுக்குள்ள நினைச்சு, நான் போயிட்டு வரேம்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம், அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறேன், அம்மா நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், அம்மா நான் கடைக்கு போறேன், அம்மா என் நண்பரை பார்க்க போறேன், ஒரு நல்ல விஷயத்துக்காக போறேன், அது விஷயங்கள் நடக்கணும். வேலைக்கு போறேன், அம்மா இன்னைக்கு நான் வேலைக்கு போயிட்டு வரேன், என்னோட வேலை செய்கிற இடத்துல எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்க போறீங்க, என் கூட நீங்க இருக்கீங்க, நான் உங்க குழந்தை அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோமோ இயல்பா அந்த விருப்பத்தோட, ஆனா விருப்பமா இருக்கணும். அது மேலோட்டமா வார்த்தைகள் இல்லாம விருப்பத்தோட ஆழ் மனதோட நம்ம சொல்லிட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு விதமான ஏற்றங்கள் இருக்கும். எந்த மாதிரியான தடை நமக்கு எத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தணும், எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்களோ எல்லாமே காணாம போயிடும். இது அனுபவபூர்வமா உணர்ந்த ஒரு விஷயம் மட்டுமல்லாம உண்மையா நம்மோட அன்னை இருக்கிறாங்க. இந்த தியானத்தில் நம்ம அதை தான் முழுமையா உணர்றோம் அப்படிங்கிறது தான் நிஜம். நாம் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் இந்த சரணடைதலானது வாய் வார்த்தைகளாக அல்லாமல் உண்மையான உள்ளார்ந்த பிரார்த்தனையோடு இருக்கிறதம்மா. தயவு செய்து எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, இன்றைய நாளில் அமைதியான தியான நிலைக்கும் தங்களின் அருளுரையை நாங்கள் கேட்பதற்கும் ஏற்ற சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் எண்ணங்கள் அற்ற நிலையில் அனைத்தையும் தங்களுடைய பொறுப்பிலேயே விட்டு
நாங்கள் இறைவனோடு இணைந்த நிலையை தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள். இதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தாங்களே நீக்க வேண்டும் அம்மா. நாங்கள் தங்களுடைய குழந்தைகள். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். கவனம் நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து அன்னைக்கு நன்றி கூறி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தமிட்டுக் கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். நாளை காலை நாம் இதே நேரத்தில் இதே லிங்கில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. जय श्री माता जी। மாதாஜி. जय श्री माता जी। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. जय श्री महात्मा। ஜெய் ஸ்ரீ மாதாஜி அண்ணா.